பள்ளி ஆசிரியை கொலை நடந்த பள்ளிக்கு ஒரு வாரத்துக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியை ரமணி திருமணத்திற்கு மறுத்த காரணத்தால் மதன்குமார் என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இந்நிலையில் உயிரிழந்த பள்ளி ஆசிரியை ரமணியின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கோவி செழியன் ஆகியோர் அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி ஆசிரியை கொலை நடந்த பள்ளிக்கு ஒரு வாரத்துக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களிடம் உள்ள அச்சத்தை போக்க அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நீதிமன்றம் கொடுக்கும் தண்டனை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தற்காலிக ஆசிரியை என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய ஆசிரியை தான். இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம், அது அவங்களோட சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆனால் உள்ளுக்குள்ளார அந்த பையன் செஞ்சுட்டு போனது என்றைக்குமே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, இது போன்ற காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபடுகின்றவர்களாக தயவுசெய்து யாரும் வாதாடாதீங்க. இந்த மாதிரி உள்ளவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உரியவர்கள். இது ஒரு எடுத்துக்காட்டாக இவர் கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்பது மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் வழங்கும் பொழுது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மனித இனத்தை காக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தண்டனையாக இருந்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அழுத்தம் திருத்தமான என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நான் பொதுவாக இந்த வாரம் முழுவதும் முதல்ல லீவ் விட சொல்லியிருக்கேன். நான் மண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி, பிள்ளைங்களுக்கு மட்டுமில்லை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இதனிடையே மல்லிப்பட்டினம் பள்ளி ஆசிரியை கொலை சம்பவத்தை அடுத்து ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். பள்ளி ஆசிரியை கொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், குற்றவாளிக்கு சட்டத்தின்படி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா விடுத்துள்ள அறிக்கையில், பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.